சாலிடா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு திமுக அப்படி ஒரு பெரிய சாதனைகள் எதுவும் பண்ணல. ஃபார்முலா 4 கார் ரேஸ் ஓட்டுனதுனால தமிழக மக்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் காங்கிரஸை முன்னிலைப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். இதுதான் ஃபேக்ட். அப்போ அந்த கட்சியில் கொடி தூக்கணுமே, போஸ்டர் ஓட்டணுமே யாருமே முன்னுக்கு வர முடியாது. எங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான் அதிகாரத்துக்கு வருவோம். திருச்சி கமிஷனராக யாரை போடணுன்றது டிஜிபி முடிவு பண்ண முடியாது, முதல்வர் கூட முடிவு பண்ண முடியாது, கேஎன்ஆர் தான் முடிவு பண்ணணும். சட்டமன்றத்தில் தேர்தலில் இதே நபர்களை நீங்கள் வேட்பாளரை அறிவிச்சிங்கன்னா திமுக படு தோல்வியை சந்திக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. யாருக்கு எந்த மாவட்டத்தில் நல்ல பேர் இல்லைங்க. துரைமுருகன் என்ன பெரிய சாதனையை பண்ணிட்டு நான் கேட்குறேன். சுருக்கமாக திமுகவோட 3.5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்தது? பேச்சு நல்லா இருந்தது, செயல் ஒன்றும் இல்லை. அப்படி தான் நம்ம பேசணும். பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம். வாங்க சார். நேற்று திமுகவோட மூத்த அமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. வருகின்ற 2026 தேர்தல் திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்கும், ஒரு பெரிய காலகட்டத்தை நோக்கி திமுக நகர்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதை எதை வச்சு அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு? ஒரு யதார்த்தத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னால் 26 தேர்தல் சாலிடாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு திமுக அப்படி ஒரு பெரிய சாதனைகள் எதுவும் பண்ணல. ஃபார்முலா 4 கார் ரேஸ் ஓட்டுனதுனால தமிழக மக்கள் எல்லாம் திமுக ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அல்லது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியும் கூட்டணி வெற்றி பெற்றிருந்த அந்த ஒரு தென்னாவட்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மோடிக்கு எதிர்ப்பு, மோடிக்கு தமிழகத்தில் எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு ப்ளஸ்ஸு ராகுல் காந்தியினுடைய மிக சிறந்த ஒரு பிரச்சாரம் கடந்த நாடாளுமன்ற, அதுதான் அந்த 40 தொகுதியும் வெல்ல காரணமாக இருந்தது. பெரும்பாலும் எல்லாருமே இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு தான் சொல்லி இஸ்லாமிய சமூக தலைவர்கள்லாம் பேசுனாங்களே தவிர திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு யாரும் பேசலை. அது முற்போக்கு சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், பகுத்தறிவு சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், பொதுவாக எல்லாருமே பேசின பேச்சுக்கள் எப்படின்னு சொன்னால் அது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போது திமுக கூட்டணிக்கு வாக்களிங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ திமுக மிகப்பெரிய கடந்த 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அப்போ சாதனை பண்ணலன்றதுக்காக தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கோஷத்தை முன் வச்சாங்க. இதுலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 40 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல திமுக அப்படி இப்படின்றாங்க. திமுக 40 சீட்டு தான் ஜெயிக்கும். ஏன்னா அந்த இடத்துல திமுக இல்லாமல் அதிமுக கூட்டணியில் கூட இந்த கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி எல்லாமே இருந்ததுன்னா அதிமுக அந்த வெற்றியை இலக்கை அடைஞ்சிருக்கும். திமுக ஒரு வலுவான பாதையில் தானே போயின்னு இருக்கு. ஏன்னா எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது. அதை தான் சார் காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் காங்கிரஸை முன்னிலைப்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். இதுதான் ஃபேக்ட். ஏன்னா இன்னொரு தரப்பில் பாஜகவை முன்னிலைப்படுத்த முடியாத நிலை. அதனால் காங்கிரஸை முன்னிலைப்படுத்த இல்லை. இவர் கேஎன்ஆரோட அந்த வார்த்தையை மக்கள் ஒரு 2 விதமாக பார்க்குறாங்க. இது முன்னொன்று இல்லை, இது திமுகக்குள்ளே நடக்கிற உட்கட்சி புசல், மூத்த அமைச்சர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. நானும் சொல்கிறேன், மூத்த அமைச்சர், முந்தன அமைச்சர், முத்தி போன அமைச்சர், இதெல்லாம் ஏன் சார்? நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி திமுக சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே ஃபெயிலியராக இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா இதில் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் ஒரு பெண் டிஎஸ்பி ஒரு வன்மம் நடந்துருக்காங்க. அப்போ அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யாரோ ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ இறந்ததை உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் அந்த போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு தள்ளுமுள்ளாகி தவறாக நடந்துக்கிட்டாங்க. இதை எப்படி அரசு மீது குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு பெரும்பாலும் பேசக்கூடிய பொதுதளத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள். எடப்பாடி கண்டிச்சிருக்காரு, அவர் அரசியல் பண்ணுறாரு, இது எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்? அது யதார்த்தமாக நடந்த சம்பவம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கொலை நடந்துச்சு, ஒருத்தர் இறந்துட்டார், கொலையில் இறந்துட்டார். அப்போ அதை நீதி கோரி ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், ஜேர்னலிஸ்ட்டில் நீண்ட காலமாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ நடந்துச்சுன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறை அங்கே போய் உடனே கிளம்பி யார் யார் இந்த போராட்டத்துக்கு வருவான், வரவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது, இவங்க எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்றது உளவுத்துறை எடுத்து சம்மந்தப்பட்ட காவல்துறை எஸ்பிக்கு கொடுப்பாங்க, மாவட்ட எஸ்பிக்கு உடனே கொடுப்பாங்க, பாஸ் பண்ணுவாங்க. அது ஒன்ஸ் அப்போ அந்த டைம் இல்லை. ஒற்றர்கள்கிட்ட மன்னர்கள் தகவல் வாங்கி தகவல் வரத்துக்கே பல மாதங்களாகும், வாங்கின தகவல்களை அமல்படுத்துறதுக்கு பல மாதங்களாகும். இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பு
சோஷியல் மீடியா வந்து விரைவாக இருக்கிறதுனால ஃபோன் மூலிமா இப்படி இருக்குது சார் இந்த டீம் சார்போது அப்போ அதுக்கேற்ற ஒரு ஏற்பாடோடு அங்கே காவல்துறை வராமல் இருந்தது. அது தமிழக அரசினுடைய காவல்துறை ஃபெயிலியராக தானே பார்க்க முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நடந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்ம பார்க்கும்போது வந்தோடனே அந்த லேடி பெண் டிஎஸ்பி வந்து சின்ன பொண்ணாக இருக்குது, தள்ளி விடுது. அவன் எடுத்தோடனே இடுப்பை கை வைக்கிறான், முடிய பிடிச்சி இல்லை இடுப்பு கை வைக்கிறான். இடுப்பு கை வைக்கும்போது தான் அவங்க அரையும் போது தான் என்ன பண்ணுறேன், அதை இன்னொரு கை வந்து அந்த அம்மாவுடைய முடியை பிடிச்சி இழுக்கிறான். அப்போது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது, அவங்க போட்டிருக்க யூனிஃபார்முக்கு அது மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இது மாநில அரசு காவல்துறைக்கு மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டாலும், ஆனால் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் நீங்கள் பார்க்கணும். எப்படி ஸ்ரீமதி வழக்கில் அந்த பள்ளிக்கு எதிராக போராட்டத்தை அறிவிச்சிருக்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு போராட்டம் வன்முறையாக மாறுன்றது முன்கூட்டியே உளவுத்துறை தகவல் எடுத்து அதை வந்து அமல்படுத்தாமல் மிகப்பெரிய கலவரமாக மாறிச்சோ, அதே மாதிரி தான் நீங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அப்போ இதெல்லாம் வந்து மாநில அரசு தான் குற்றம் சாட்ட முடியணுமா? இல்லை, இந்த கேனோட வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கணும்? திமுக பக்கம் வலுவா இல்லையா? ஏன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் ஒரு நிகழ்வோடு நாங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்றது ஒரு வார்த்தை வந்து கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மனவேதனை அளிக்கும் இல்லையா? இவங்க என்ன திரும்ப சார் திமுகவை பொறுத்தவரையிலையும் இல்லை ஏதாவது குழப்பம் இருக்கா திமுகக்குள்ள? குழப்பம் இல்லை சார். இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் என்ன சொன்னீங்கன்னா, காலத்துக்கு நம்ம எம்எல்ஏ இருக்கணும், திமுக ஆட்சி வந்து நம்ம தான் அமைச்சராக இருக்கணும், காலத்துக்கு நம்ம பிள்ளைங்க தான் எம்பியாக இருக்கணும், வாரிசு. இந்த வாட்டி 25 திமுக சார்பாக வேட்பாளர் நிறுத்தினாங்களே, வாரிசு இல்லாத ஒரு ஆளை சொல்லுங்க நீங்கள். திமுக வாரிசு இல்லாத அந்த திமுக சின்னத்தில் நின்ன 25 பேரில் யாராவது ஒரு ஆள் இவர் வந்து எந்த விதமான பின்புலம் இல்லாத நபர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டான்னு சொல்லுங்க. இல்லை, அவங்க இந்த கேள்விக்கு அவங்க ஒரு சின்ன கட்சி தான் குடும்பம் தான் கட்சி, அது வாரிசு இருக்க தான் செய்யும் அப்படின்றாங்க. அப்போ அந்த கட்சியில் கொடி தூக்கணுமே, போஸ்டர் ஓட்டணுமே, யாருமே முன்னுக்கு வர முடியாது. அதாவது எங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான் வந்து அதிகாரத்துக்கு வருவோம் அப்படின்றது இது எந்த விதமான மனப்பான்மை அவங்களோட இல்லை அவங்க கட்சி தான். நான் இல்லைன்னு சொல்ல, கட்சி தான் குடும்பம் தான் கட்சி. நீ கட்சி தான் குடும்பம் தான் கட்சி என்பது என்ன? உங்கள் கட்சியில் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கலாம், மற்றவங்க வந்து வாக்கு செலுத்தணும், ஆதரவாக இருக்கணும், அதுதானே. உங்கள் கட்சியிலே எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் வாங்கிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தினுடைய செயலாளர் பொன்முடி இருக்காரா இல்லைங்களா? பொன்முடி கிழக்குக்கு வந்து பொன்முடி, மேற்குக்கு வந்து அவர் மகன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னன்னா திமுக ஆட்சி வந்து சட்டம் ஒழுங்கு எவ்வளோ மோசமாக போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அங்கங்கே குட்டி பகுதிகள் உருவாகிறாங்க. இப்போது விழுப்புரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்முடி யாரை சொல்கிறாரோ அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எஸ்பி. உண்மையாக இல்லையா? அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் யாருன்னா பொன்முடி சொல்லி தான் நியமனம் பண்ணப்பட்டவங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த காவல்துறை இப்போது ஒரு டிஜிபியோ அல்லது இன்டெலிஜென்ஸ் ஐஜியோ ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறார், இதேமாரி இந்த பிரச்சனை இருக்குது, இதை இப்படி அணுகுங்கன்னு சொன்னால் அவங்க அதை பொருட்படுத்துறதே இல்லை. நமக்கு தான் குட்டி பகுதி இருக்கார், இவருடைய ஆசை இருக்குது, நம்ம எவனோ சொல்கிறது ஏன் கேட்கணும்? புரிதுங்களா உங்களுக்கு? இது ஒரு பக்கம் தான் நடக்குதா இல்லை மாநிலம் முழுக்க? இது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இப்போ திருச்சிக்கு எடுத்துங்க, திருச்சி கமிஷனராக யாரை போடணுன்றது டிஜிபி முடிவு பண்ண முடியாது, முதல்வர் கூட முடிவு பண்ண முடியாது, கேஎன்ஆர் தான் முடிவு பண்ணணும். திருச்சியில் வந்து எஸ்பி யாரை போடணும், கேஎன்ஆர் தான் முடிவு பண்ணணும். அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 25 ஸ்டேஷனுக்கு வந்து யார் இன்ஸ்பெக்டர் யார் டிஎஸ்பி போடணும் அவர் தான் முடிவு பண்ணணும். அப்போ ரஜினி குறிப்பிட்ட அதேமாதிரி திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி, வேலூரை பார்த்தீங்கன்னா துரைமுருகன், எல்லா குட்டி பகவதிகள் அந்த குடிநீரில் மரத்தை கலந்தாங்க இல்லையா, வேங்கவியல். அப்போ அங்கே ஒருத்தர் இருக்கார், குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க, பிடிக்க போகும்போது அந்த குட்டி பகவதியை தடுக்கிறார், வேண்டாம் விடுகின்றார். இல்லை, அப்போது திமுக மேடையில் ரஜினி பேசுறது நம்ம உண்மை நேர்த்துக்கலாமா? அதாவது இளைய தலைமுறைகளுக்காக வழிவிட்டு ஒதுங்கணும் மூத்தவர்களெல்லாம் அப்படி. ரஜினி வந்து அவருக்கே உண்டான பாணியில் யதார்த்தமாக பேசுனது. ஆனால் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா அவர் பேசுறது சரிதான். ஏன்னு சொன்னால் அவர் என்னென்னா முதல்வரை உயர்த்தி பேசணும். ஏன்னா அங்கே வந்து கலைஞர் பாராட்டி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் வந்திருக்காரு, ஸ்டாலினை உயர்த்தி பேசணும் போது அப்போது வந்து ஒரு தலைமை தாங்குவது என்பது அந்த தலைமைத்துவ பண்பை பற்றி அவர் மேற்கோள் காட்டி தான் பேசுகிறாரு.
அப்போ வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக வாத்தியார் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணிட்டார். உதாரணத்தை அவர் தான் சொல்கிறார். ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து பயப்படுவாங்களா வாத்தியாரை கண்டா? ஏய் வாத்தியார் மாஸ்டர் வர ஸ்டூடெண்ட்ன்ற வார்த்தையே தவறு தானேங்க. இல்லை ஸ்டூடெண்ட் அவங்கெல்லாம் ஒரு ஆசிரியர், அவங்கள பார்த்து தான் அரசியலே கற்றுன்னு இருப்பார். நான் சொல்கிறேன் அந்த இடத்துல சொல்கிறேன், அந்த இடத்துல அவர் ஹெட் மாஸ்டராக இருக்கார். யார்? ஸ்டாலின் தான் ஹெட் மாஸ்டராக இருக்கார். அதை மேற்கோள் தான் கேட்டேன். எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து நியூ ஸ்டூடெண்ட் வந்து பயப்படுவாங்க அந்த தலைமைக்கு. இல்லை அந்த வார்த்தையை தான் ஒரு பேரிட்டும் சொல்கிறாங்க, துரைமுருகன்ன்ற ஒரு பேரிட்டும் சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டுன்றாங்க. ஒரு மூத்த அமைச்சர், அதாவது கலைஞர் கூட பயணித்தவர், அவர் ஒரு ஸ்டூடெண்ட்னு சொல்கிறதே அது அவமரியாதை தானே. ஏங்க ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பெருமை பண்ணுங்க. என்னடா இந்த மாதிரி கிழவனு போய் நம்ம கிழவனாக இருக்கோம், நம்மளை போய் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாரு, அவ்வளோ எளிமையாக இருக்கும்னு நினச்சி பெருமை பண்ணுங்க. அதே எங்கே கேவலமாக நினச்சிக்கிறேன்? நீங்கள் பார்க்குற பார்வை தானே, நீங்கள் கேவலமாக நினச்சிக்கிறேன். நான் சொல்கிறேன், நினைக்க வேண்டியது. இடத்த காலி பண்ண மாட்டேன்றாங்க, அதே இடத்த தேய்க்கிறாங்க. ரேங்க் ஹோல்டர்னு சொல்கிறது வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அவரே நீங்கள் என்ன எப்படி சொல்கிறாருன்னா, அப்படி பழைய ஸ்டூடெண்ட்டுகளை வச்சு மேய்க்கிறாரு. ஆனால் இந்த பழைய ஸ்டூடெண்ட்கள் யாரும் அவ்வளோ சாதமாக இவரை விட்டு போக மாட்டாங்கன்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார். அவர் உயர்த்தி தான் பேசுகிறாரு. பட் அதை நம்ம விமர்சனன்றது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் பேசுனது யதார்த்தமாக இருந்தாலும் ஆனால் சரியாக பேசிட்டு போயிட்டாப்புல. இந்த விஷயத்தில் துரைமுருகன்ல முதலமைச்சர் கடினம் காட்டினாரோ? இல்லை நான் என்ன சொல்கிறேன், வர சட்டமன்றத்தில் தேர்தலில் வந்து இதே நபர்களை நீங்கள் வேட்பாளரை அறிவிச்சிங்கன்னா திமுக படு தோல்வியை சந்திக்கும். அது எந்த மாற்று கருத்து இல்லை. யாருக்கு எந்த மாவட்டத்தில் நல்ல பேர் இல்லைங்க, யாருக்கு எந்த மாவட்டத்திலும் இல்லை. இன்னும் காலத்துக்கு முத்தான ஆட்சி யார் திமுககாரன் சொல்லிக்குவான், அல்லது திமுக கூட்டணியில் இருக்கிறவன் சொல்லுவான், அடுத்த கூட்டணியில் நம்மளை சேர்க்காம விட்டுட்டு போகிறாங்கன்னு. தேனும் பாலும் ஓடுற ஆட்சின்னு சொல்கிறாங்க. ஓடுது தேனும் பாலும் அவங்க வீட்டில். யார் வீட்டில்? திமுககாரன் வீட்டில், திமுக அமைச்சர்கள் வீட்டில் ஓடுது. தேனாரும் பாலாரும் ஓடுது. இப்போ துரைமுருகன் வந்து திமுக அதாவது தலைமை மீது அதிருப்தியில் இருக்காரா? ஏங்க நான் என்ன சொல்ல, அதிருப்தி இருந்து வெளியே போனோன்னா துரைமுருகன் என்ன பெரிய சாதனையை பண்ணிட்டு நான் கேட்குறேன். கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இது வெறும் வாயிலே மிளறீங்க, கொஞ்சம் அவள் கடித்த மாரி மீடியாக்காரங்க இன்னும் பரபரப்பாக டிஆர்பி ரேட்டை வந்து ஏற்றுறதுக்காக அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு ஏற்றுவீங்க. இதை தவிர வேறு ஒன்றும் நடக்கும் இல்லை. முதலமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு முதலீடு வாங்கிறதுக்காக. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிற ஒரு மூத்த அமைச்சர் வந்து அவரும் சொல்லாமல் சிங்கப்பூர் கிளம்பி போகிறாரு. இது எப்படி, இந்த நிகழ்வு நம்ம எப்படி பார்க்குறது? யாருங்க பார்த்துக்கிறா? இப்போ அதிகாரம் தான் பார்க்குது. காவல்துறை வேலையை பார்க்குது. அவங்க அதிகாரிகள் அங்கே கலெக்டர், உள்துறை செயலாளர் இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இதில் எதுனா சில பல விஷயங்களுக்கு வந்து முதல்வருடைய குடும்பத்தில் மகனும் இருக்கார், மருமகனும் இருக்கார். 2 பேருடைய தலையீடு இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லி பார்த்துக்க போகிறாங்க. இதில் துரைமுருகன் போனான்னா, பொன்முடி போனான்னா, ஐபிஐ சாமி போனான்னா, அந்த சாமி போனான்னா, இந்த சாமி போனா, எல்லா சாமியும் கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டா கூட அது அரசு நடக்க தான் செய்யும். 2026 தேர்தல் இப்போ நல்லாவே தெரியும். தமிழக அரசியலை பொறுத்தவரை கூட்டணி தான், பலம் வாய்ந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு இவ்வளோ ஆண்டு காலமாக. இப்போ திமுகவோட கூட்டணி வலிமையாக இருக்கா? ஏன்னா திருமாவளவன் வரப்போகிற நாட்களில் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படுறார். இது யாரை எதிர்த்தவா இருக்கும்? மது ஒழிப்பு மாநாடு நடத்தி என்னங்க பண்ணுறது? திமுக அரசு 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி அவங்க சார்பாக நின்று வச்சுருக்காங்க. எம்பி விடுங்க, 4 எம்எல்ஏ வந்து திமுக அரசு மது விலக்கு கொண்டு வரல, அதை கண்டித்து நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணுறோன்னு பண்ண சொல்லுங்கள். மாநாடு நடத்தி அரசியல் தான், வேறு ஒன்றும் அரசியலாக தான் பார்க்க முடியும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இல்லை அவர் இந்த கேள்விக்கு திருமாவளவன் தெளிவாக குறிப்பிடார். என்னன்னா, அதிகார வர்க்கத்தில் இருந்தால் தான் நாங்கள் கேள்வி எழுப்ப முடியும், அந்த இடத்துக்கு இருந்தால் தான் நாங்கள். அதான் 4 பேர் நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் கட்சி சார்பாக 4 பேர் பானைச்சீலத்தில் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்தில் இருக்கீங்க. அந்த 4 பேர் சட்டமன்றத்தை இந்த கேள்வியை எழுப்புங்கன்ற. நான் போராட்டம் பண்ணுறது என்னை போன்ற நபர்கள் போராட்டம் பண்ணலாம். நீங்கள் மாநில அரசு கையில் இருக்கிற மதுவிலக்கு இவர் ஏன் அப்போ இவங்களுக்கும் திருமாவளவனுக்கும் திமுக கூட்டணியில் ஏதாவது விரிசல் இருக்கா? விரிசல்லாம் ஒன்றும் இல்லை, அரசியல் தான் எல்லாம். எப்படி திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மது ஒழிப்பை கொண்டு வருவோம்னு சொன்னாங்களோ அதேமாரி தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து அடுத்த நிமிஷம் கையெழுத்து போட்ட உடனே நீட்டு ஒழிஞ்சிடுன்னு சொல்லி மக்களை ஏமாத்தாங்களோ அதேமாரி தான் நீங்கள் பார்க்கணும். திருமாவளவன் பண்ணுறது ஒரு அரசியல் தான். இது பொய்யான அறிக்கைன்றீங்களா? மாநாடு நடத்துறது வந்து ஒரு அரசியல் ரீதியான அரசியல் தான், வேறு என்ன சொல்லுங்கள்? மக்களுக்கான மாநாடு இல்லை. அது எனக்கு தெரியல, அப்படி உண்மையில் எனக்கு தெரியல.
அவர் சொல்லிக்கலாம் இது மக்களுக்கானதுன்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தத்தை பேசுகிறோம். சரின்னா சரின்னு சொல்லுவோம், தவறுனா தவறுன்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது இது எப்படி மக்களுக்கானது ஆக முடியும்? அவர் கூட்டணியில் இருக்கார். கூட்டணியில் 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு அங்கே சட்டமன்றத்தில் வீற்றிருக்காங்க. அந்த சட்டமன்றத்தில் பல விஷயங்களில் வந்து முதல்வரையும் விளையாட்டுத்துறை அமைச்சரையும் பாராட்டி பேசுகிற காலங்களில் இந்த மது ஒழிப்பை பற்றி அங்கே பேசியிருந்தீங்கன்னா ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம். பரவாயில்ல, ஆண்மை உள்ள ஒரு கட்சியாக திருமாவளவன் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். அப்போ அங்கே நீங்கள் வந்து சைலண்ட் மூடில் போட்டுட்டு இங்கே வந்து சைனா ஃபோன் வரைக்கின்னு கத்துனீங்கன்னா அது எப்படி ஆகும் சார்? கூட்டணியில் இருந்தாலும் தவறு செய்வதை கேள்வி கேட்போம் அப்படின்னு குறிப்பிட்டார் திருமாவளவன். அப்போ இந்த மாநாடு அரசியல் ரீதியானு சொல்கிறீங்க, அப்போ திமுகவை எதிர்த்து போராட மாட்டாரா? முடியாதுன்னு தான் பார்க்குறேன் நான். வாய்ப்பு இல்லைன்றீங்களா இதுக்கு? அதாவது விமர்சனங்கள் வேறு, கூட்டணி வேறுன்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் பேசுகிறாரு. கூட்டணி வேறு, விமர்சனம் வேறு. கூட்டணி என்பது திமுக விட்டு என்றைக்குமே நாங்கள் மாற மாட்டோன்றார். அப்படிங்கும்போது அப்போ திமுக வந்து இந்த மது என்கின்ற இந்த அரக்கனை வைத்து தான் இந்த ஆட்சி நடத்துதுன்றது நல்லா தெரியும். அதனால் இப்படி ஒன்றா சொல்லலாம். அந்த மாநாட்டில் முக்கிய கோஷமாக வந்து வருகின்ற சட்டமன்ற 26 தேர்தலில் மது ஒழிப்பை வந்து கொண்டு வரலன்னு சொன்னால் சட்டமன்ற தேர்தல் நாங்கள் திமுக கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாக சொல்லுங்கள். அப்போ இது அரசியல் மாநாடாக நம்ம பார்க்க முடியாது, மக்களுக்கான மாநாடாக நம்ம பார்க்கலாம். இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி களம் மாறினா, யதார்த்தமாக களமான அதிமுக காங்கிரஸோ இல்லை விசிகா அதிமுக இணைஞ்சா திமுக வலிமை எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க? காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் அதிமுக கூட கூட்டணி போயிட்டுனா அதிமுக தான் ஆட்சி 26. காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் நடுவில் இப்போ புதுசாக களம் கடனவர் விஜயும் இருக்கார். 2-3% வாங்குவார். கமலஹாசன் எவ்வளோ வாங்கினா? ஒரு 4 வாங்கினா, இவன் ஒரு 4 வாங்கலாம், அவ்வளோதான். 3 வாங்கலாம். 3 ஏதோ கமலஹாசன் வாங்க. கமலஹாசனோட ஒரு 10-100 ஓட்டு அதிகமாக வாங்குவாப்புல. ஏன்னா அவன் வந்து எப்படின்னா முதல்வர் ரேஞ்சுக்கு சுற்றிட்டு இருக்காப்புல. பார்க்கல நீங்கள், முதல்வர் ரேஞ்சுக்கு இருக்காப்புல. டைரக்டாக ஹீரோ. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், யாருமே அரசியலுக்கு வரலாம். அரசியலுக்கு வர்றது இவங்க தராதரமெல்லாம் இல்லை. நல்ல சிந்தனையும் நல்ல செயல்பாடும் நல்ல கொள்கையோடு அரசியலுக்கு வந்து வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாக அது ஒரு விஷயம். ஆனால் இவனைப்பட்ட கூத்தாடிகளுக்கு எப்படி அரசியலில் வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த கொடி அறிமுக விழாவில் கூட நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க. கட்சியை தேர்தல் கமிஷனில் அங்கீகாரமும் பதிவு பண்ணதுக்கும் கொடுத்துட்டீங்க. இன்னும் பதிவாகலை, பதிவு பண்ணவும் கொடுத்துட்டீங்க. அப்படிங்கும்போது பதிவு செய்யப்படும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், பொருளாளர், இப்படி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஆஃபீஸ் பேரர்னுவாங்க நிர்வாகம். அப்போது அந்த நிர்வாக குழு கூட நீ மேடையில் நிப்பாட்டி அந்த கொடியை அறிமுகப்படுத்தலை, நீயா இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறேன்னு சொன்னால் இதுதான் உன்னுடைய அரசியல். மாநாட்டில் அறிவிப்போம்னு சொல்லியிருக்கேன். ஏங்க நீ கட்சி ஆரம்பிச்ச பவுன்சர் பாதுகாப்பில் தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துனீங்க. பார்த்தீங்களா? கொடி அறிவிப்பு பவுன்சர் பாதுகாப்பு. அப்படியாப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பவுன்சர்களை வச்சு வரல, கட்சி தொண்டர்களை வச்சு தான் பாதுகாப்புக்கு வந்தாங்க. அவங்க தான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வருங்கால துணை முதலமைச்சரும் நடத்திய ஃபார்முலா 4 கார் ரேஸ் வெற்றி பெற்றிருக்கா என்னன்னு தெரியல. உதயநிதி துணை முதலமைச்சர் பதவியை எப்படி திமுகவில் அணுக போகிறாங்க? துணை முதல்வர் என்பது காம்ப்ரமைஸ் இது தாங்க, போஸ்டிங் தாங்க. இது அது வந்து ரெகக்னைஸ் போஸ்டிங் இல்லை. எப்படின்னா துணை முதல்வராக வந்து கவர்னர், ஆளுநர் வந்து இவர் துணை முதல்வராக பதவி ஏற்கிறான்னு சொல்லி அறிவிப்பு இல்லை. அது காம்ப்ரமைஸ். அது முதல்வராக நியமிக்கக்கூடிய ஒரு நியமன பொறுப்பு தான் அது. புரியுதுங்களா? அது எப்படின்னா ஒரு கட்சியில் 2 பேர் ஈகோ பிரச்சனை இருக்குது. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தது, அதனால் இபிஎஸ் முதல்வராக இருக்கும்போது ஓபிஎஸ் துணை முதல்வர் ஆக்குறாங்க இல்லையா? இப்போ ஷிண்டே, மகாராஷ்டிரா மாநிலம் ஷிண்டே இருந்தார், அவருக்கு இதுவாக பட்னாவை வந்து துணை முதல்வர் ஆக்கினாங்க. 2 பேருக்கு மோட்டிவ். இப்போ வந்து கடந்த சட்டமன்ற முதல்வர் தேர்தலில் வந்து முதல்வர் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து 5 துணை முதல்வர் ஆக்கினார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்புறம் வந்து இதேமாரி இந்தியா முழுக்க வந்து 2 துணை முதல்வர், 5 துணை முதல்வர் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ரெகக்னைஸ் போஸ்டிங் இல்லை, அது காம்ப்ரமைஸ் போஸ்டிங்னுவாங்க. அதுக்கு அந்த மாதிரி உதயநிதிக்கான அங்கீகாரம் துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் அது கிடையாதுன்றீங்களா? அதுதான் உண்மை. துணை முதல்வர் என்பது ஒரு ரெகக்னைஸ் போஸ்டிங் இல்லைன்ற நான். அப்போது அவர் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போ கலைஞர் இருக்கும்போது துணை முதல்வராக ஸ்டாலினை அறிவித்தாங்க. என்னன்னு சொன்னால் இவர் நச்சரிச்சுட்டே இருந்தாருன்னு சொல்லி அப்போ ஊடகங்கள்லாம் செய்தி வந்தது.
அப்போ வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, நான் முதல்வர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நச்சரிச்சவன். அந்த நேரத்தில் நிறைய ஊடகங்களில் செய்தி வந்து, அதனால் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக துணை முதல்வராக ஆக்குறாங்க. அப்படி வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அப்படி எதுனா நச்சரிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இதால் தான் திமுகவுக்குள்ள சலசலப்பு இருக்குங்களா? இருக்கலாம், மேபி அது உள்கூத்து என்ன நடக்குன்னு தெரியல. அது நம்ம வந்து கற்பனையில் நம்ம சொல்ல முடியாது. சுருக்கமாக திமுகவோட 3.5 ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருந்தது? பேச்சு நல்லா இருந்தது, செயல் ஒன்றும் இல்லை, அப்படி தான் நம்ம பேசணும். நன்றி திரு.